ஒரு பேசிக் பிகினர்ஸ் கிரீன் சட்னி இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கூட்டம் வீட்டுல அதிகமாகும் போதெல்லாம் இந்த சட்னியை வச்சே நான் ஓட்டிடுவேன். கொஞ்சோண்டு பொருளை வச்சு அம்புட்டு சட்னியை அரைச்சிட்டு யாரு கேட்டாலும் மொண்டு மொண்டு ஊத்தலாம். சும்மா பில்டப்லாம் நினைக்காதீங்க. இவ்வளோ சிம்பிளான சட்னி அவ்வளோ பேரை திருப்தி படுத்திருக்கு. அதனாலதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன். இதை செய்யறதுக்கு மிக்சி ஜார்ல 4 பத்த தேங்காவை துருவி சேர்த்திருக்கேன். இது கூட 4 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய், 2 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன விரல் சைஸ் இஞ்சி, அதோட கொஞ்சமா புதினா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஆனா கொத்தமல்லி மட்டும் தண்டோட நிறையவே சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு 1 கப் தண்ணி ஊத்தி நல்லா மையா அரைச்சிருங்க. பவுல்ல ஊத்திட்டு தாராளமா இன்னும் 1.5 கப் தண்ணி ஊத்தி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இந்த காரம் பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் 4 டீஸ்பூன் எண்ணெயில கடுகு, சீரகம், உளுந்து, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சு உள்ள சேர்த்துருங்க. அவ்வளவுதான். அப்புறம் ஒரு முக்கியமான டிப் சொல்ல மறந்துட்டேனே, இந்த இட்லியை இந்த சட்னில குளிக்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே மறக்காம ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.